MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரிலீஸுக்கு முன்பாகவே 100க்கும் மேற்பட்ட மக்களுக்கு திரையிடப்பட்ட பேய் படம் மர்மர் வெற்றி நடை போடுகிறது. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அட்மிஷன்ஸ் ஓபன். திமுக மேடையில பாண்டே, திமுக மேடையில ரங்கராஜ் பாண்டே என்னன்னா திமுகவுடைய கொள்கை பரப்பு செயலாளராக நாம் போல. அந்த நிகழ்ச்சி வந்து திமுகவுடைய தலைவரும் தமிழக முதலமைச்சருமான திரு ஸ்டாலினுடைய பிறந்த நாள் விழா. அதுல வாழ்த்து சொல்றதுக்கு நீங்க அவைலபிளா இருக்கீங்களான்னு கேட்டாங்க. கட்டாயம் வர்றேன்னு நான் முதல் வார்த்தையில சொன்னேன். என்னப்பா இவர் நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காருன்னு பார்த்தா இவர் திமுக மேடையில போய் அவங்க மேடையில போய் உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அப்ப இவர் நம்மால கிடையாதா அப்படிங்கிற இன்னொரு சைட்ல இருந்தும் ஒரு விமர்சனம் வைக்க. சரி, நான் பாஜக காரன் தான். உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன பாஜக நீங்க இல்லாட்ட பாஜக ஆதரவு நிலைப்பாடுல இருக்காரு. பாஜக காரனே சொல்லுங்க, எனக்கு என்ன கெட்டுச்சு? என்னைக்காவது ஒரு தடவை தமிழ்நாட்டுல நாளைக்கு பாஜக ஆட்சி பிடிக்கும் சொல்லியிருக்காங்க. சரி, 2024 அண்ணாமலை வெல்ல போறாருன்னு சொன்னா பாஜக காரன் இது செய்யக்கூடாதாங்க? இப்படி சொல்லாத ஒருத்தனை பாஜக காரன் எனக்கு ஒன்றும் புரியல. திமுகவோட வியூகத்தெல்லாம் இவர் புட்டு புட்டு வைக்கிறாரு பாருங்க. எதிர்கட்சிகள்லாம் செதறி இருக்கிறதுனாலதான் திமுக கூட்டணிக்கு வெற்றி கிடைக்குது. கிட்டத்தட்ட 100 திமுக கூட்டணி இல்ல, திமுக கூட்டணி உடையாமல் யாருக்கும் வெற்றி இல்லை, அதிமுகவை கூட்டணி சேர்க்காமல் யாருக்கும் ஆட்சி இல்லை. இதை நான் 100 முறை சொல்லியிருக்கேன். 101வது முறை சொன்ன போது எல்லாம் ஷாக் ஆறீங்க. மேடையில தான், அந்த மேடையில சொல்லணுமா? அந்த மேடையிலையும் சொல்லியிருக்கேங்கிறத நீங்க பாராட்டணும். பிஜேபி மேடல் வச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி அண்டர்ஸ்டிமேட் பண்ணாதீங்கன்னு சொன்னவன் நான். யாரோ 3 பேர் அடிச்சு தாதாவானவர் இல்ல திரு எடப்பாடி பழனிசாமி, அவர் அடிச்ச 3 பேருமே தாதான்னு சொல்லியிருக்கேன். எங்க பிஜேபியோட திங்கர் செல் மேடையில அண்ணாமலையை பக்கத்துல வச்சுக்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கல. அந்த மேடைக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, அது ஒரு பிறந்தநாள் பொதுக்கூட்டத்துல அண்ணாமலைய கழுவி ஊத்துறது வந்து நாகரிகம். உங்களுக்கு அதெல்லாம் கேள்வியா தெரியல. நீங்க பேட்டி எடுத்தீங்களா? அண்ணன் காந்தராஜ் பத்தி பேட்டி எடுத்தீங்களா? அண்ணன் நக்கீரங்கோவால்ட்ட பேட்டி எடுத்தீங்களா? என்ன சார் நீங்க ஸ்டாலின் பிறந்தநாள், ஸ்டாலின் அவர்கள் வாழ்கன்னு சொல்லுங்க, ஸ்டாலின் அவர்கள் சூப்பரா செஞ்சாருன்னு சொல்லுங்க. ரைட், இதுல அண்ணாமலை எங்க வந்தார்? நீங்க எதுக்கு அவர் திட்டுறீங்க கேட்டீங்களா? இது நாகரிகமா? நான் பேசுற நாகரிகமா? பாண்டேவே இதை தவிர்த்திருக்கலாமே. அவரே இதை எதுக்கு நம்ம அங்க போய்கிட்டு இந்த மாதிரி விமர்சனங்கள் அவரே கூட இதை தவிர்த்திருக்கலாமே. நான் நிறைய பேர் எழுதுபவன் அல்ல. என் மீது விமர்சனங்கள் புதிதல்ல. இன்னைக்கு தான் விமர்சனம் வருதா? என்னைய நூலு பூநூலு பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு, வந்தேரி பாப்பா எல்லாம் சொல்லு. நான் என்னைக்கு இல்லைன்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிராமணர்களா இருக்கிறது அருவருப்புனா நான் பிராமணனா தான் இருப்பேன். எனக்கு எந்த குறையும். மேடை ஏறினதே பாண்டியோட கிரெடிபிலிட்டி போயிடுச்சுன்னு சொல்றாங்க. திமுக மேல ஏறினால என்னை விமர்சனம் பண்ணக்கூடியவங்க திமுக மேல ஏறின என்னை அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருந்தாங்களா? இல்ல, அவர் பாண்டியன் நமக்கு நம்ம ஸ்டாண்ட்ல பேசிட்டு இருந்தாரு, நமக்கு ஆதரவா பேசிட்டு இருந்தாரு. இப்போ அந்த எப்படி நம்புறது? யாரு பாஜக ஆதரவாளர், பாஜக அனுதாபிகள் சொல்றாங்க. சீனிவாசனா, வானதி சீனிவாசனா, யாரு சொன்னா உங்களுக்கு தமிழிசை சொன்னா யாரு உங்க கருத்து? ஊழல் பாஜக அனுதாபிகள் எழுதுறாங்க. இவங்க கொண்டாடுனா அவங்களே தான் சார் இப்ப இந்த விமர்சனத்தை வைக்கிறாங்க. அதை நான் பாத்துக்கிறேன். கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். சார் வணக்கம். சார், திமுக மேடையில பாண்டே அப்படிங்கிறது தான் 2 நாளா மிகப்பெரிய அளவுல பேசுபொருளா இருக்கு. அதுல 2 விதமான பார்வை வைக்கப்படுது. ஒண்ணு வந்து இவர் எதுக்குப்பா திமுக மேடையில கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு பார்வை. அந்த மேடையில போய் திமுகவே இவர் விமர்சிக்கிறாரு, அங்க வந்து சர்க்காசம் பேசுறாரு, எதுக்கு முதல்ல இவரை கூப்பிட்டாங்கன்ற ஒண்ணு. இன்னொரு பக்கம் வந்து 2 பார்வைக்கும் நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா மறந்துட போறேங்க. இருக்கா சொல்லுவாரு. 2வது பார்வை நீங்க வச்சுங்க. ஒண்ணு, திமுக மேடையில ரங்கராஜ் பாண்டே என்னன்னா திமுகவுடைய கொள்கை பரப்பு செயலாளராக நாம் போல. அந்த நிகழ்ச்சி வந்து திமுகவுடைய தலைவரும் தமிழக முதலமைச்சருமான திரு ஸ்டாலினுடைய பிறந்த நாள் விழா. அதுல வாழ்த்து சொல்றதுக்கு நீங்க அவைலபிளா இருக்கீங்களான்னு கேட்டாங்க. கட்டாயம் வர்றேன்னு நான் முதல் வார்த்தையில சொன்னேன். அது வந்து அப்படியா இப்படியா யோசிச்சு சொல்றேன், வீட்டில் போய் லெட்டர் போடுறேன், அதெல்லாம் சொல்ல. அவங்க வந்து மாண்புமிகு அமைச்சர் மாசுரன் கேட்டபோது நான் இமிடியட்லி ஓவர் ஃபோன் கால் நான் இமிடியட்லாம் சொன்னேன். பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்றது பரம சந்தோஷம். அதுல இருந்து யாரா இருந்தாலும் சொல்லணும், தெரியாதவங்களான்னு சொல்லணும். மாண்புமிகு முதலமைச்சர் எனக்கு மிகப்பெரிய மதிப்பு மரியாதை அன்பு பாசம் உண்டு. நான் அதுலேயுமே சொல்லியிருக்கேன். அவருக்கும் என் மேல அன்பு பாசம் உண்டு. எனக்கு சொல்லியிருக்கேன். அவங்களுடைய குடும்பத்தில் நிறைய பேர் என்னுடைய ஃபேன். எனக்கு தெரியும். நான் இது இப்போ வந்து வெளியில சொல்ல விரும்பல. அதுல பரம சந்தோஷமா நான் சொல்றேன். இதுல என்ன இருக்கு? ஸோ 2வது, அவங்க வந்து அங்க போய் அவர் திமுகவை விமர்சிக்கிறாரு, சர்க்காசம் பண்றாரு. 2 வார்த்தை திமுக என்ன விமர்சிச்சாருன்னு சொல்லணும். நீங்க அந்த ஸ்பீச் ஒரு 22 நிமிஷம் கேட்டிருப்பீங்க. என்ன விமர்சிச்சாரு? இல்ல, அதுல திரு காந்தராஜ் அவர்களை பத்தி பேசும்போது காந்தராஜ் திமுகவா முதல்ல இல்ல, அவர் என்ன வேணா பேசலாம், அவர் திமுக ஆதரவா பேசலாம், ஆனா அவர் மேல அந்த நடவடிக்கையும் பாயாது. அவர் மேல பாஞ்சிருக்கான்னு சொல்லுங்க. அவர் மேல பாஞ்சிருக்கான்னு சொல்லுங்க. அவர் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களான்னு சொல்லுங்க. அவர் வந்து சிறையில் அடைக்கப்பட்டாருன்னு சொல்லுங்க. இதே மாதிரியான கமெண்ட்டுகளுக்கு மற்றவங்க செய்யப்பட்டிருக்காங்களா இல்லைன்னு சொல்லுங்க. ஆஸ் சிம்பிள் as அவர் மேல நிறைய புகார் கொடுத்துருக்காங்க, நடிகைகள் கொடுத்துருக்காங்க, திரைப்படங்கள் தொலை சேர்த்துருக்காங்க, மற்ற கட்சியினர் கொடுத்துருக்காங்க. ஒரு நடவடிக்கை இல்லை. அதை சொல்ல என்ன தயக்கம்? உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்களா? இல்ல, அந்த மேடையில சொல்லணுமா? அது ஒரு எல்லா பிறந்தநாள் விழாக்கு பிறந்தநாளுக்கு சொல்லிட்டேன். நானு மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய பிறந்தநாளுக்கு எனக்கு தெரிஞ்சு 3 தடவை நான் சொல்றேன்.
முதல்ல நடுவில் கடைசியில் முடிக்கும் போது சொல்றேன் என்னுடைய நடுவில் அது இன்னும் 100 ஆண்டு இருக்கணும், உங்க அப்பாவோட 1 வருஷமாவது கூட இருக்கணும், நிறைய ஆரோக்கியத்தோட இருக்கணும். எனக்கு அது எந்த குழப்பம் இல்லையே, அதை நான் சொல்லிட்டேன். அப்போ வேற எதுவும் சொல்லக்கூடாது, வேற எதுவும் பேசலைன்னா வரும். அப்போ 4 சக விருந்தினர்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு விருந்தினரை பற்றி என்னுடைய நினைவை நான் சொல்கிறேன், அவங்களோட எனக்கான பழக்கத்தை சொல்கிறேன். அதான ஒரு மேடை நாகரிகம். அண்ணன் மா சுப்பிரமணியம் எப்படிப்பட்டவர், நம்ம அந்த திமுக கூட்டம் எப்படிப்பட்டதாக இருக்குது, திமுகவில் எப்படி இளைஞர்கள் இருக்கிறாங்க, ஒரு சபை நாகரிகம் நார்மலாக ஒரு கூட்டத்துக்கு போனால் எப்படி இப்படிங்கிறது அதையுமே நீங்கள் தான் தீர்மானிப்பீங்க. பாண்டே என்ன பேசணும்னா அப்புறம் பாண்டேக்கு நீங்களே பேசிட வேண்டியதானே. இன்னொரு பார்வை என்னன்னா, என்னப்பா இவர் நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காருன்னு பார்த்தா, இவர் திமுக மேடையில் போய் அவங்க மேடையில் போய் உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அப்போ இவர் நம்மாலும் கிடையாதா அப்படிங்கிற இன்னொரு சைட்ல இருந்தும் ஒரு விமர்சனம் வைக்க. அப்படி யார் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. நம்ம ஆளுங்கிற நான் வந்து எல்லாருக்குமான ஆளுன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு கட்சியில் எனக்கு விருப்பம் தான் நான் ஒரு கட்சியில சேர்ந்திருப்பேனே. சொல்ல போறீங்களா, இந்த ஃப்ரீடம் எனக்கு திமுக மேடையில நான் போக முடியணும், நாம் தமிழர் சீமானோடய உட்கார முடியணும், திருமாவளவனோடய உட்கார முடியணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி உட்கார்ந்துருக்கேன். புரியுங்களா? அண்ணாமலையோட டயஸ் ஏற்படல, எனக்கு எந்த தயக்கம் இல்லை. இப்படி நான் ஒரு பத்திரிகையாளர், திரும்ப எனக்கு அரசியல் வாய்ப்பு வந்திருக்காது நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுடைய தனிப்பட்ட யூகத்தை சொல்லுங்க. எனக்கு அரசியல் வாய்ப்பு ரொம்ப முன்னாடி நான் சொல்றேன், குறைஞ்சபட்சம் ஒரு 15-18 வருஷம் நல்லது எனக்கு இருக்கு. இன்னமும் அந்த வாய்ப்புகள் அப்படியே இருக்கு. புரியுங்களா? அப்படி வராத வாய்ப்புல நான் தேடி போய் ஒரு வார்த்தை சொன்னா திமுக என்ன சேர்க்க மாட்டேன். ஒரு பேச்சு நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு புரியுது. திமுக நானே வந்துடுறேன், ரொம்ப கூட்டம்லாம் கலந்துட்டேன், ஒரே ரசபாசமாகி போச்சு, நான் பேசாம கட்சிக்கே வந்துடும், நீ எல்லாம் வர வேண்டாம் தமிழ் முடிச்ச சொல்லுவார் நினைக்கிறீங்களா? என்னை மாதிரி ஒரு ஆள் கிடைச்சா நான் லட்டுன்னு தான் நினைப்பாங்க, இவ்வளவுதானே. அப்ப எனக்கு எல்லா வாய்ப்புகளும் திறந்திருக்கு. நான் தான் கட்சி கிடையாது, எனக்கு நான் ஒரு ஜேர்னலிஸ்ட், நான் அரசியல்வாதி கிடையாது. அதுல அப்ப திமுக மேடைக்கும் போகணும், அதுக்கு பாஜக காரங்க கோச்சுறாங்க. மை ப்ராப்ளம். பாஜக கூட்டத்துக்கு போனா திமுக காரங்க கோச்சுட்டாங்களே, அப்ப நான் பாஜக கூட்டத்துக்கு போகாம இருக்கிறது. திருமாவளவன் கூட்டத்துக்கு போன சந்தேகப்படுவாங்களே. சீமான் வந்து தம்பின்றாரு. எனக்கு நான் ஒரு ஜேர்னலிஸ்ட். சீமான் 2024 முதலமைச்சர் நான் சொல்லியிருக்கேனா? என்னை அவர் எங்கேயுமே விட்டு கொடுக்காம தம்பின்றாரு, நான் எங்கேயுமே விட்டு கொடுக்காம அண்ணன்றேன். 26 சீமான் தான் முதலமைச்சர் சொன்னேன்னா சரி, நான் பாஜக காரன் தான். உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன பாஜக நீங்க இல்லாட்டா பாஜக காரனே சொல்லுங்க, எனக்கு என்ன கெட்டுச்சு? என்னைக்காவது ஒரு தடவை தமிழ்நாட்டில் நாளைக்கு பாஜக ஆட்சி பிடிக்கும் சொல்லியிருக்கேன். 2026 தேர்தல் ஆட்சி பிடிக்கும் போது பாஜக ஒரு தடவை சொல்லியிருக்கேன். சரி, 2024 அண்ணாமலை வெல்ல போறாருன்னு சொன்னா பாஜக காரன் இது செய்யக்கூடாதாங்க? இப்படி சொல்லாத ஒருத்தனை பாஜக காரன் எனக்கு ஒன்றும் புரியல. அப்ப உங்க மனசுல நீங்க ஒரு முன்முடிவை வச்சுக்கிட்டு அந்த கேமராலே நீங்க என்னை பார்த்துட்டு இருக்கீங்க. எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஒவ்வொருத்தர் கேமரா கிளீன் பண்றது என் வேலை, நான் மாட்டி என் வேலையை பார்த்துட்டு. இன்னொன்னு வந்து அங்க திமுக மேடையில் திமுகவோட வியூகத்தெல்லாம் இவர் புட்டு வைக்கிறாரு பாருங்க. எதிர்கட்சிகள்லாம் செதறி இருக்கிறதுனாலதான் திமுக கூட்டணிக்கு வெற்றி கிடைக்குது, இவங்க வந்து ஒரு கூட்டணி பலத்தோட தான் நிக்கிறாங்க, திமுகவுக்கு தனியா பலம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சித்திரத்தை உருவாக்க முயற்சிக்கிறாருங்கிற விமர்சனமும் அந்த மேடை. இந்த பையன் ரொம்ப நல்லவங்க, அவரை நீங்க மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க, நல்லா யூஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்றேன். ஓகே சார். அதுக்கு அர்த்தம் இந்த பையன் சரியில்லைன்னு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. அதுக்கு அர்த்தம் அது அர்த்தமா? நான் சொல்றேன் அவர் நல்லவர், அவரை யூஸ் பண்ணிக்கங்க. அப்ப இவர் சரியில்லையா சார் சொன்னா இதுக்கு பேர் குதர்க்கம்னு பேர், தர்க்கம் இல்லை, குதர்க்கம்னு பேர். நான் திமுக கூட்டணி வலுவா இருக்குன்னு சொல்றேன். அப்ப நீங்க கூட்டணி இல்லைன்னா திமுக வலுவு இல்லையோன்றீங்க. அண்ணன் சுபீரமாண்டி யோசிக்கிறீங்க, அவரை மாதிரி யோசிச்சுவோங்க. எனக்கு என்ன கிடைச்சு, நான் வலுவா இருக்கீங்க சார், ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. அப்ப கூட்டணி இருந்தா தான் நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன், அப்ப கூட்டணி இல்லைன்னா ஒண்ணும் இல்லை. வாட் இஸ் திஸ்? அவர்கள் எடுக்கிற முடிவு உங்களுக்கு இன்னும் சாதகமா இருக்கு, which is a political fact. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு சாதாரண நீங்க ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்லுங்களேன். திமுக கூட்டணி இப்படியே இருக்கா? அதிமுக பாஜக இல்ல அதிமுக விஜய் பாமக தேமுதிக இவங்கெல்லாம் சேர்ந்தாங்கன்னா ஈஸியா டிஎம்கே ஜெயிச்சிருமா? டஃபா இருக்கும். இதை தானங்க நான் சொன்னேன், இந்த வார்த்தையை தானே சொன்னேன். நீங்கள் நினைப்பது போல சுலகமா இருப்பதில்லை. நான் தமிழ்ல சொன்னேன், தம்பி நல்ல இங்கிலீஷ்ல டஃபா இருக்கும்னு சொல்றீங்க. என்ன மாதிரி இப்ப நீங்க வந்து எந்த கட்சிக்காரரு? என்னங்க அராஜகமா இருக்கு. நான் வந்து ஒரு நடக்க போற விஷயத்த சொல்றேன் சார். எதிர வந்து 4 முனையா இருக்கிறாங்க, நீங்க தனியா இருக்கிறீங்க, ஃபுல் கூட்டணி வச்சிருக்கீங்க, மொத்தம் சேர்த்து 5 முனை. ஒரு எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு மெசேஜ் சொல்ற மாதிரி அங்க இருந்து சொல்லிட்டு இருக்காரு. பாருங்க இவ்வளவு வலுவா இருக்காங்க, அத வந்து சேருங்க, சேர்த்தா மட்டும் நீங்க வந்து என்னோட பேட்டியை பார்க்கக்கூடிய வாய்ப்புலாம் உங்களுக்கு கிடைக்குதா, அவ்வளவு நேரம் இருக்குதான்னு எனக்கு தெரியல. நான் இது 100வது முறையா சொல்லியிருக்கேன். இந்த ஃப்ரேஸ் ஒண்ணு நான் வந்து கிட்டத்தட்ட 100 திமுக கூட்டணி இல்ல, திமுக கூட்டணி உடையாமல் யாருக்கும் வெற்றி இல்லை, அதிமுகவை கூட்டணி சேர்க்காமல் யாருக்கும் ஆட்சி இல்லை. இதை நான் 100 முறை சொல்லியிருக்கேன். 101வது முறை சொன்ன போது எல்லாம் ஷாக் ஆறீங்க. என்ன நீங்களா மேடையில தான், அந்த மேடையில சொல்லணுமா? அந்த மேடையிலயும் சொல்லியிருக்கேங்கிறத நீங்க பாராட்டணும் சார். நீங்க வந்து தயங்காம அங்கேயும் பேசுனீங்க, நீங்க எல்லா இடத்துலயும் ஒரே மேட்டர் பேசுறீங்க. மேடைக்கு ஏற்ற மாதிரி மாத்தி மாத்தி சில பேரை மாதிரி வாயை வாடகைக்கு கொடுக்க மாட்டீங்க. நீங்க வந்து கல்யாணம் பண்ற மாதிரி வாயை வச்சுக்கிறாம இந்த நீ வேணா உனக்கு வச்சுக்கோ, நீ வேணா உனக்கு வச்சுக்கோ, நீ வேணா பிஜேபி மேடையில வச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி அண்டர்ஸ்டிமேட் பண்ணாதீங்கன்னு சொன்னவன் நான். யாரோ 3 பேர் அடிச்சுட்டு தாதாவானவர் இல்ல திரு எடப்பாடி பழனிசாமி, அவர் அடிச்ச 3 பேருமே தாதான்னு சொல்லியிருக்கேன். எங்க பிஜேபியோட திங்கர் செல் மேடையில அண்ணாமலையை பக்கத்தில் வச்சுக்கிட்டு, அதெல்லாம் உங்களுக்கு உறுத்தல? திருமாவளவன் அவர்களை வச்சுக்கிட்டு நீங்க வந்து நீங்க ஏன் சிவராத்திரிக்கு நோன்பு இருக்கக்கூடாது,
ஏன் நீங்க ஏகாதசி நோன்பு கூட கேட்டிருக்கேன். அவரை வச்சுக்கிட்டு அவருடைய பிறந்த நாள் விழா என்ன பிரச்சனை உங்களுக்கு? அண்ணன் அன்னைக்கு என்ன சொன்னார் தெரியுமா? பாண்டே இங்க வந்து உங்கள்ட்ட பப்ளிக்கா சொன்னதை என்கிட்ட தனிப்பட்ட முறையில் 100 முறை சொல்லியிருக்காரு. அதை தான் நீங்க பப்ளிக்கா சொன்னாரு. நான் வந்து படக்குன்னு வந்து உங்களை காட்டி கொடுக்குறது, உங்களை ஏமாத்த, உங்களுக்கு ஒரு துரோகம் பண்ண, உங்களுக்கு ஷாக் கொடுக்குறாரு. நான் அண்ணன் திருமாட்ட பேசும்போதெல்லாம் சொல்லியிருக்கேன். அவருடைய பாலிசி, அவருடைய ஐடியாலஜி, அவர் போக வேண்டிய உயரம், போக வேண்டிய தூரம், பண்ணிட்டு இருக்கிற வேலை, பண்ண வேண்டிய வேலை எல்லாமே பேசிருக்கு. அந்த பேசுனது எல்லாம் தான் அங்கே பொதுவில். அப்போ மாற்றி பேச மாட்டீங்களே நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணாமல், இப்போ நாங்கள் வந்துட்டு தமிழ்நாட்டில் திமுக போல ஆகச்சிறந்த கட்சி கிடையாதுன்னா அன்னைக்கு தான் நீங்கள் ஷாக் ஆகிருவீங்க. என்ன சார் இந்த பக்கம் வந்தால் நீங்கள் வேற பேசுறீங்க, அந்த பக்கம் வந்து பாருங்க உண்மையிலே வாடகை கொடுக்குறோம் நீங்கள் தான் சார் சொல்லி. அவங்க என்ன சொல்றாங்க, அந்த மேடைக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, அது ஒரு பிறந்தநாள் விழா. எது இருக்கு? பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் அண்ணாமலையை கழுவி ஊத்துறது வந்து நாகரிகம். உங்களுக்கு அதெல்லாம் கேள்வியா தெரியல. நீங்க பேட்டி எடுத்தீங்களா? அண்ணன் காந்தராஜ் பத்தி பேட்டி எடுத்தீங்களா? அண்ணன் நக்கீரங்கோவால்கிட்ட பேட்டி எடுத்தீங்களா? என்ன சார் நீங்க ஸ்டாலின் பிறந்தநாள், ஸ்டாலின் அவர்கள் வாழ்கன்னு சொல்லுங்க, ஸ்டாலின் அவர்கள் சூப்பரா செஞ்சார்னு சொல்லுங்க, ரைட். இதுல அண்ணாமலை எங்க வந்தார்? நீங்க எதுக்கு அவரை திட்டுறீங்க கேட்டீங்களா? இது நாகரிகமா? நான் பேசுற நாகரிகமா நீங்க சொல்லுங்க. நீங்க நான் போயிட்டு தமிழக முதலமைச்சர் 100 ஆண்டு இருக்கணும்னு சொல்றேன், இன்னும் 100 கேள்வி கேட்குறீங்க. இல்ல அவரு நீங்க ஒரு 2-3 நிகழ்வுகளை பகிர்ந்துக்கிட்டீங்க, இன்னும் 2-3 நிகழ்வுகளை பகிர்ந்துக்கிட்டு நீங்க அவரை பேட்டி எல்லாம் எடுத்திருக்கீங்க. அந்த நினைவுகள்லாம் பகிர்ந்துட்டு பிறந்தநாள் வாழ் சொல்லியிருந்தா இந்த சர்ச்சைகளே வந்திருக்காது. அது நீங்க ஸ்கிரிப்ட் பண்ணி கொடுத்து, அடுத்த முறை நீங்க ஸ்கிரிப்ட் பண்ணி கொடுத்துருங்க, நான் பண்ணிடுறேன். அடுத்த முறை நீங்க கொடுத்தீங்கன்னா தம்பி ஸ்கிரிப்ட் பண்ணாருங்க, நான் வாசிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இல்ல உங்களை கூப்பிட்டா நீங்க போய் பேசிட்டு வாங்க. அண்ணன் காந்தராஜ் என்ன பேசணும் நான் தீர்மானிச்சேனா? அண்ணன் நக்கீரங்கோவால் என்ன பேச நான் தீர்மானிச்சேன்? ஹிந்துராம் என்ன பேச நான் தீர்மானிச்சேனா? அவரவர்கள் பேச்சை பேசுறாங்க. நீங்க என்னை மட்டும் நீங்க பேசுற நினைக்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே. அடுத்தவர்களை விமர்சனம் செய்தவர்கள் வந்து உங்களுடைய விவாதத்துக்கு வரமாட்டாங்க. நான் எல்லோரும் வாழ்க சூப்பர் நல்லது நல்லது சொல்லிட்டு வந்தேன், நீங்க வந்து என்ன கேள்வி? எனக்கு ஒன்றும் புரியலையே. நான் திமுகவை தரக்குறைவா ஒரு வார்த்தை சொன்னேன்னு சொல்லுது. இன்னொன்று அந்த ஹேஷ்டேக்ல நான் பார்த்தோம் நிறைய போட்டது, பாண்டேவே இதை தவிர்த்திருக்கலாமே, அவரே இதை எதுக்கு நம்ம அங்க போய்கிட்டு இந்த மாதிரி விமர்சனங்கள் அவரே கூட இதை தவிர்த்திருக்கலாமே. நான் விமர்சனங்களுக்கு அஞ்சுபவன் அல்ல. என் மீது விமர்சனங்கள் புதிதல்ல. இன்னைக்கு தான் விமர்சனம் வருதா? என்னைய நூலு பூநூலு பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு, வந்தேரி பாப்பா எல்லாம் சொல்லு. நான் என்னைக்கு இல்லைன்னு சொல்லியிருக்கேன்? நான் உங்களை என்னைக்காவது நான் நாடாருன்னு சொல்லி ஏமாத்துறேனா? நான் தேவரசான்னு சொல்லியிருக்கேன்? உங்களை என்னைக்கா நான் ஏமாத்து நீங்க ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா? பாண்டே கிடையாது பாண்டியன்னு சொல்லி உங்களை ஏமாத்துறேன்? நான் என் பேரு, என் ஊரு, என் நெத்தி, என் பூனல் எல்லாமே வெளிப்படையா இருக்கு. ஊருக்கே தெரிஞ்சு வச்சுப்பேன். நான் எதை மறைச்சிருக்கிறேன்? அப்ப நீங்க என்ன புதுசா கண்டுபிடிச்சீங்க? உங்களுக்கு பிராமணர்களா இருக்கிறது அருவருப்புனா நான் பிராமணனா தான் இருப்பேன், எனக்கு எந்த குறையும். நீங்க பிராமணனா விரும்பல நான் உட்காரக்கூடாதா? நான் என் புனல் அறுத்துக்கணுமா? உங்க சமூகத்தை பத்தி நான் பேசியிருக்கேனா? நீங்க வந்து பத்திரிகையில் என்ன அடிச்சுட்டீங்க எங்களுக்கு தெரியாதா? அப்ப அவங்க ஊருக்கு ஒரு நியாயம் மற்றவங்க நியாயம் நாங்க சொல்ல பேசாம உட்காந்துருப்பீங்களா? நான் பத்திரிகையில எதான் அடிச்சேன், பத்திரிகையில அதான் சொன்னேன், பப்ளிக்லயும் அதான் சொன்னேன், திமுக மேல அதான் சொன்னேன். நான் ஏன் மாத்தி பேசியிருக்கேனா? திராவிடர் கழகம் அதிமுக வாழ்த்து 1000 பேசியிருக்கு. சமூக நீதி காத்த வீராங்கனை ஜெயலலிதாவுக்கு பட்டம் கொடுத்தது யாருன்னு கேளு. அந்த திராவிட கழகம் இன்னைக்கு அதிமுக பத்தி என்ன பேசு? திமுக வந்து பாஜக கூட்டணியில் இருந்திருக்கு. மதச்சார்பின்மை என்று ஒன்று கிடையாதுன்னு சொன்னவர் கலைஞர். திருப்பி சொல்லுங்க. மதச்சார்பின்மை ஒன்று கிடையாது அப்படின்னு கிடையாதுன்னு சொன்னவர் கலைஞர். மத நல்லிணக்கம் தான் சாத்தியம். உங்களுக்கு தெரியாது, மதச்சார்பின்மை சாத்தியமே இல்லைன்னு சொன்னவர். RSS பற்றி தவறான சிந்தனை இருக்கிறது, அதை நீங்கள் எல்லாம் பிரச்சாரம் செய்து போக்க வேண்டும் சொன்னவர். எதை பத்திங்க? RSS. யார் சொன்னதுங்க? கலைஞர். குஜராத்தில் நடந்த அந்த மாநில சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு சொன்னவர். பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு கூட்டணி வச்சவங்க. இவங்களெல்லாம் நீங்க ஒன்றும் சொல்ல மாட்டீங்க, என்னை உட்காந்து கேட்பீங்க. நான் ஒரு வார்த்தை இது வரைக்கும் மாத்தி பேசுறேன். இன்னைக்கு வரைக்கும் திமுக பெரிய கட்சியா இருக்குது, நம்பர் 1 கட்சி திமுகங்கிற என்ன மாத்தி சொல்லுங்க சொல்லுங்க. திமுக ஆட்சி மீது மக்கள் அதிருப்தி இருக்குன்னு சொன்னாலும் நான் வந்து நம்பர் 1 கட்சி திமுக எங்கேயாவது சார் நீங்க 3வது கட்சி சொன்னீங்களேன்னு சொல்லி எங்கேயா காட்டுங்க. நம்பர் 1 கட்சி திமுக. நான் பாஜக ஆதரவாளர் சொல்லிட்டு இருக்கிறீங்க சரிங்களா? நான் அதிமுக இல்லாமல் யாருக்கும் வெற்றி இல்லைன்னு சொல்லிட்டு, அப்ப அதிமுக ஆதரவாளர்கள் இருக்கணும், அதையும் சொல்ல மாட்டேன்றீங்க. அப்ப உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க எடுத்துக்கிறீங்க. நான் பேசுறத நீங்க கவனிக்கல. நான் பேசுறதுல இருந்து உங்களுக்கு ஒரு இன்டர்பிரேஷன் நீங்க எடுத்துக்கிறீங்க. பாண்டே வந்து திமுக கூட்டணி வலுவா இருக்குன்னு சொன்னாரு அப்படின்னா ஏதோ கூட்டணினாலதான் ஜெயிக்குன்னு சொல்லிட்டாரு. அப்ப திமுக பலம் இல்லையான்னு உங்களுக்கு கேள்வி வரல? அண்ணன் சுபவீரிய பாண்டியன் உட்பட அத்தனை பேருமே திமுக தனிச்சு போட்டிட சொல்லுங்க. இன்னொன்று கூட்டணியை வந்து திமுக கூட்டணியை ஒரு கட்சியாவது உடைச்சாதான் இங்க இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த வெற்றி வாய்ப்பு ஷிஃப்ட் ஆகும்னு நீங்க தொடர்ச்சியா சொல்றீங்க. அந்த மேடையிலையும் அதை பதிவு பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாம் திமுக காரங்களா இருக்காங்க, கூட்டணி உடையணுமா இந்த மாதிரியான நான் கூட்டணி உடனே எங்க சொன்னேன்? உடைஞ்சாதான் வெற்றி வாய்ப்புன்னு அந்த மாதிரி உடையாம வாய்ப்பு இல்லை. உடைஞ்சாதான் நான் சொல்றது நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களுடைய ஆசைக்கு ஏற்ற மாதிரி படிச்சுக்கிட்டு நான் உடைஞ்சாதான் சொல்ல, உடையாமல் வாய்ப்பு இல்லை. திமுக கூட்டணி உடையாமல் யாருக்கும் வாய்ப்பு இல்லை. அப்படின்னா திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்கிற வரைக்கும் யாரும் தொட முடியாது. இதுல என்ன விமர்சனம்? நீ நல்லா படிக்கிற வரைக்கும் உன்னை யாரும் ஃபெயில் ஆக்க முடியாதுன்ற இப்படி சொல்லிவிட்டீங்களே சார் சொல்ல எனக்கு புரியவே இல்லையே. நீ என்ன சொல்ல வரீங்க? எனக்கு புரியலையே. நீ நல்லா படிக்கிற வரைக்கும் உன்னை யாரும் ஃபெயில் ஆக்க முடியாது.
இதுல ஐயோ ஃபெயில்னு சொல்லிட்டீங்களே அப்படி. நல்லா படிக்கிற வரைக்கும் சொன்னேன், அது காதுல வாங்க மாட்டீங்களா? குரூப் ஸ்டடியா நீங்க படிச்சீங்கன்னா இன்னும் நீங்க குரூப் ஸ்டடியா படிக்கிறதுனால தான் சக்சஸா இருக்கீங்க. அதுதான் உங்க ட்ராக் ரெக்கார்டு. அதான் உங்க ட்ராக் ரெக்கார்டு. இல்லன்னு சொல்லுங்க. நீ தனியா உட்கார்ந்து படிச்சீனா நீ இத அது உங்களுடைய சேர்ந்து படி, அது உங்களுடைய இன்டர்பிரேஷன் சொல்றது தானே. நான் சொன்னது நீங்க இத்தனை வருஷமா குரூப் ஸ்டடி பண்ணிருக்கீங்க, வின் பண்ணிட்டே இருக்கீங்க. தனியா படிச்சா வீணா போயிரும் சொல்ல. உங்களுக்கு அப்படி சொல்லி பாருங்க, அவங்கள்ட்ட தனியா போட்டியிட சொல்லுங்க. அதான் சொன்னேன், அண்ணன் முட்டு கொடுக்கக்கூடிய அத்தனை பேர்த்தையுமே நீங்க சொல்லுங்க தனியா போட்டியிடும் சார், வாங்க சார், கூட்டணியே வேண்டாம் சார். ஏடிஎம்கே ட்ரை பண்ணிருக்கா இல்லையா? அது மாதிரி டிஎம்கே ட்ரை பண்ண சொல்லுங்க, பண்ண சொல்லுங்க. நான் நாளைக்கு மாற்றி சொல்லிடுறேன், திமுக தனியா போட்டு இவ்வளவு வந்துருச்சு சொல்றேன்ல, நாம் தமிழர் தனியா போட்டு வந்திருக்கு சொல்றேனா இல்லையா? ஏன் தனியா போட்டிட்டாங்க வந்தாங்க. பாஜக உங்க கணக்குல சில சமயம் தனித்து விடப்பட்டிருக்கு, போட்டிட்டாங்களா இல்லையா? வந்திருக்காங்க. அவங்க தலைமையில கூட்டணி 2014 அவங்க தலைமையில கூட்டணி, 2024 அவங்க தலைமையில சொல்றேனா இல்லையா? அப்படி நீங்க செய்யுங்க, நான் சொல்றேன். இன்னமும் நம்பர் 1 கட்சி நீங்க தான் சொல்றேன், ரைட்? கூட்டணினால ஜெயிச்சுன்னு சொன்னா கூட்டணி இல்லாட்டா தோத்துருமா? கூட்டணி இல்லாம போட்டிடுங்க, என்னது பாத்துருவோம். அதை நான் சொல்லிடுறேன். அப்படியே கூட்டணி வச்சிருக்கீங்கல்ல சார், கூட்டணி இருக்குதானே சார் சொல்றேன். இல்லாத கூட்டணி சொன்னா கூட்டணியை உருவாக்கணும்னு சொன்னா. இன்னொன்று சில இதை பற்றி அந்த ஹேஷ்டேக்ல இன்னும் 2-3 கடுமையான விமர்சனங்கள் தான். நான் அதுக்கும் உங்ககிட்ட பதில் வரும்னு நினைக்கிறேன். இந்த கூட்டத்தை அசிங்கப்படுத்திட்டாரு பாண்டே அப்படின்ற ஒரு டபுள் கோட்லாம் போட்டு நிறைய பேர் போட்டிருந்தாங்க. அதுக்கு ஏதாவது பதில் சொல்லுங்க. என்ன வகையில சொல்லுங்க, என்ன வகையில? அங்க வந்து நீங்க அதான் இந்த மாதிரி கருத்துரிமையை பத்தி பேசுறது, கருத்துரிமை பேசக்கூடாது, கருத்தரங்கத்துல அவரே தன்னை மாற்றாருன்னு சொல்லிக்கிறாரு. ஆனாலும் வந்து சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி விமர்சனங்கள் எல்லாம் வைக்கிறாங்க. நீங்க சார் திமுக காரங்களை யார்கிட்ட ஒரு பெருமக்கள் நீங்க கேளுங்க, மாற்றாரும் போற்றும் மகத்துவாட்சின்னு வச்சிருக்காங்க. அப்ப யாரு மாற்றார்? இதைத்தான் நான் அந்த கேள்வி. என்னைய நீங்க சொல்லுவீங்க, நான் புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லு, நான் வந்து வருத்தப்படல, புரியுங்களா? நான் வந்து பிராமணன், உங்களுக்கு ஆகாது, ரைட்? புரியுங்களா? நான் பூனல் போட்டிருக்கேன், உங்களுக்கு ஆகாது. நான் பீகார் பூர்வீகமாக கொண்டேன், உங்களுக்கு ஆகாது. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் முதலமைச்சரை பாராட்டுறேன், நான் முதலாள வந்து நிற்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஐ டோன்ட் ஹேவ் எனி இஷ்யூஸ். உங்களுக்கு இருக்கலாம். எப்படிங்க மாற்றான்னு யாருங்க சொன்னீங்க நான் கேட்க, யாருங்க இங்கே இருக்கிறான்னு நான் கேட்க. அண்ணன் ராம போய் சொல்லிட்டீங்களே, அவர் வந்து காலம்புறம் எதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு. நக்கீரங்கோபால்னே கலைஞர் காலத்துல அவ்வளோ நெருக்கமாக இருந்தவராச்சு. காங்கிரஸ் திமுக வச்சு ரூட் ஆச்சு. கல்கிபிரி எனக்கு அவர் சமுதாயத்துக்காக சொல்லலாம், என்ன பிரச்சனையும் தெரியல. திஸ் இஸ் வாட் மை கொஸ்டின் இஸ். உங்களுக்கு இது அசிங்கம் எங்க வருது? எதிர உட்கார்ந்திருந்த 1500 பேருக்கு வந்து விவரம் தெரியாதா? இல்ல அவங்க அதான் சொல்றாங்க, கீழே இருக்கிற நிர்வாகிகளாகட்டும் தொண்டர்களாகட்டும் அவ்வளவா அவர் பேச்ச ரசிக்கல, ஒரு மாதிரி நெளிஞ்சாங்க. ஒரு விஷுவல் காட்டுங்க, ஒரு விஷுவல் காட்டுங்க. இல்ல இப்படி சொன்னவங்களையாவது காட்டுங்க. அமைச்சர் மேடம் வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணி கை. அமைச்சர் பெருமனார் மட்டுமல்ல, துணை மேயர் இருந்தாரு, துரைராஜ் இருந்தாரு, 2 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. ஃபுல் கூட்டம், வெளியில எல்இடி வரைக்கும். போகும்போது எவ்வளவு நண்பர்கள் செல்ஃபி எடுத்துட்டாங்க பேசி முடிச்ச பிறகு. சரிங்களா? நான் பேசின அப்புறம் தான் அண்ணன் பேசினாரு நக்கீரங்கோபால், நான் பேசின அப்புறம் தான் ஹிந்து ராம் பேசினாரு, அதுக்கப்புறம் நன்றி உரை, அதுக்கப்புறம் எல்லாரும் வாசல் வரைக்கும் வந்து அமைச்சர் பெருமானார் வந்து வழி அனுப்பி விட்டாரு. போகும்போது அவ்வளவு பேர் செல்ஃபி எடுத்துட்டாங்க. நான் சொல்றேன், இது அங்க நிகழ்ச்சியில இருந்த யாருக்குமே வந்து உணர்ச்சி இல்லை, உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. எனக்கு புரியலையே, அவங்க அவ்வளவு விவரம் தெரியாம உட்காந்துருக்காங்களா? அப்ப நான் எங்க எல்லா இடத்துலயும் என்ன பேசணும், உங்க பேட்டில என்ன சொல்லணும், அதே தான் அங்க சொல்லி. அப்ப மாற்றி பேசாத பாண்டே நீங்க அப்ரிஷியேட் பண்ணணும். அதுக்கு மனசு இல்லை, நான் என்ன செய்யட்டும்? மாற்றி பேசல அப்படின்றத விட எல்லாரும் சொல்றது அது ஒரு விழா, பிறந்த நாள் விழா, அதுல இவ்வளவு அரசியல் பேசி, அதுவும் நம்ம இன்னொரு நம்ம சித்தாந்தத்துல இருந்து நம்மள கூப்பிடுறாங்கன்னு தெரிஞ்சும் அங்க வந்து அவர் பயன்படுத்திக்க நினைக்கிறாரு. பிறந்தநாள் விழால அண்ணாமலை பத்தி என்ன பேச்சு? பிறந்தநாள் விழால தர்மேந்திர பிரதான் சொன்னதை பத்தி என்ன பேச்சு? அது ஏங்க பேசுறீங்க? ஏங்க அரசியல் திருமண விழால அரசியல் பேசுறவங்க. திமுக வளர்ந்ததே திருமண விழால அரசியல். நீ உருப்படிவியா நாசமா போயிடும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து திருமண மேடையில் பேசப்பட்டிருக்கு. நானு அவர்களுக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசல, அவர்களுக்கு சாதகமா ஒரு வார்த்தை பேசல. புரியுதுங்களா உங்களுக்கு? நான் நடைமுறை உண்மையை நடக்க போறத சொல்லிக்கிறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? அரசியல் பேசலாம் வாங்க. யார் அங்க அரசியல் பேசல? காந்தராஜ் என்ன பேசினாரு, கல்கிபிரி என்ன பேசினாரு, ஹிந்துராம் என்ன பேசினாரு, நக்கீரங்கோபால் பேசினாரு, அவங்க அரசியல் பேசலையா? வேற என்ன பேசினாங்க சொல்லுங்க? அவங்க திமுகவுக்கு ஆதரவான இப்ப இருக்கிற இப்ப வாங்க, இப்ப புரிஞ்சுட்டேன். உங்கள்கிட்ட பூனைக்குட்டி என்ன திமுகவுக்கு ஆதரவா ரங்கராஜ் பாண்டே பேசலையே, உங்களுக்கு அதான் கஷ்டம். ஏன் கஷ்டம்? அதுல சார் கேக்குறாங்க, இவங்க எல்லாம் இந்த டோன் எடுத்தாங்க, அவங்க பண்ணணும். அவங்க பொதுக்கூட்டத்துல இவர் இப்படி பேசிட்டாரு, திமுக மேடைக்குன்னு வந்தாச்சு, அப்புறம் ஏன் அதை விமர்சிக்கணும் அப்படின்றதான. என்னங்க விமர்சனம் பண்ண பதில் சொல்லுங்க. ஏதாவது கண்ணா அப்படின்னா என்கிட்ட பேசக்கூடாதுங்க. தயவு செய்து நீங்க பயன்படுத்துற ஒவ்வொரு வார்த்தையும் கவனமா இருக்கு. ஏன்டா அட்லீஸ்ட் திமுகவை ஏன் விமர்சனம் பண்ணாருன்னு கேட்டீங்களா? என்ன விமர்சனம் பண்ணு சொல்லுங்க.
அதான் சார் கருத்துரிமைக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அவங்க ஆதரவா பேசிக்கிட்டா நீங்க தானே பதில் சொன்னீங்க. காந்தராஜ் அவர்கள் மேல ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கான்னு கேட்டேன். இல்ல அவர் விமர்சனமா வைக்கிறீங்கல்ல, அங்க அந்த மேடையில அதை தவிர நான் பொய் சொன்னேனா? காந்தராஜ் அவர்கள் மேல ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கான்னு கேட்டேன். உண்மையாவே இருக்கு. உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க. உண்மைதான் சார். உண்மையை சொல்லக்கூடாதுன்றீங்க. நீங்க என்ன ஆசைப்படுறீங்க? நீங்க கருத்துரிமையை பத்தி பேசுறீங்க, உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க. அதெல்லாம் தான் விமர்சனமா சொல்றாங்க. இதெல்லாம் ஏன் அங்க வந்து பேசுறாருன்னு கேக்குறாரு. ஏங்க எல்லா இடத்துக்கும் உண்மை பேசுறாருன்னு சொல்லணுமாங்க? அதானங்க நீங்க சொல்லணும். எங்க பாண்டே நேத்து என்ன பேசினாரோ, முந்தானேத்து என்ன பேசினாரோ, இன்னைக்கு அதான் பேசுறாரு. சந்தோஷம் இல்லைங்க படணும். நீ இன்னைக்கு வந்து திமுக ஆஹா ஓன்னு சொன்னா தானங்க நான் என்னோட உண்மையை இழக்கிறேன், என்னோட கிரெடிபிலிட்டி இழக்கிறேன். புரியுங்களா? என்ன சார் நேத்து வரை நீங்க எப்படி பண்ணிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு அதெல்லாம் நீங்க கேட்கணும். இப்ப இந்த மேடை ஏறினதே பாண்டியோட கிரெடிபிலிட்டி போயிடுச்சுன்னு சொல்றாங்க. போயிட்டு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. நான் இவங்கள்ட்ட தான் கேட்டேன், இவங்க தான் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்களா? இவங்க தான் பிஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்களா? ஐஎஸ்ஓ கொடுக்குறாங்களா? என்ன கொடுக்குறாங்க? இவங்க தான் சர்டிஃபிகேட். சரி, இவங்க இதுக்கு முன்னாடி நல்லா சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்களா? திமுக மேல ஏறனால என்னை விமர்சனம் பண்ணக்கூடியவங்க திமுக மேல ஏற முன்னாடி என்ன அபிஷேக் பண்ணிட்டு இருந்தாங்களா? இல்ல, அவர் பாண்டியன் நம்ம ஸ்டாண்ட்ல பேசிட்டு இருந்தாரு, நமக்கு ஆதரவா பேசிட்டு இருந்தாரு. இப்ப அந்த யாரு நம்புறது? யாரு உங்கள்ட்ட கவலைப்படுறாங்க? யாரு உங்கள்ட்ட பாஜக ஆதரவாளர்? யாரு? அண்ணாமலையா, பேராசிரியர் சீனிவாசனா, வானதி சீனிவாசனா, யாரு சொன்னா உங்களுக்கு தமிழிசை சொன்னா? யாரு உங்கள்ட்ட கழுது? ஊழல் பாஜக அனுதாபிகள் எழுதுறாங்க. இவங்க யாரு? அவங்களே தான் சார் இப்ப இந்த விமர்சனத்தை அதை நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாது. இந்த விமர்சனத்துக்கு நம்ம பதில் சொல்லணும்ல சார். இந்த சைடுல விமர்சனமே இல்ல, தோழமை சுட்டலா சொல்லும்போது நம்ம விமர்சனமே இல்ல. அது வந்து உங்களுடைய கனவு, உங்களுடைய ஆசை. விமர்சனமே இல்ல. ஏத்தா அந்த பொதுக்கூட்டத்துல ரிசப்ஷன் தெரிஞ்சுக்கணும் ஆசை. அது ரிசப்ஷன் எப்படி இருந்தது? தொண்டை நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்க கவனிக்கல. எவ்வளவு அப்ளாஸ் அந்த ஸ்பீச்ல இருந்துச்சுன்னு பாருங்க. எவ்வளவு கலகலப்பு சிரிப்பு இருந்துச்சுன்னு பாருங்க. நீ அந்த ஸ்பீச்சை மட்டும் 22 நிமிஷம் மட்டும் பாருங்க. அதற்கு பிறகு நீங்க பார்க்காத ஒன்று நான் சொல்லிடுறேன். வெளியில வந்த போது எவ்வளவு பேர் செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. ரொம்ப பிரமாதமா பேசுனீங்க சார். நான் என்னுடைய கார்ல தான் போயிருந்தேன், என்னுடைய கார்ல தான் வந்தேன். நான் போகும்போது நான் கார்ல இருக்கும்போது அவ்வளோ நான் இறங்கி நான் கார்ல ஏறின பிறகு 4-5 பேர் கேட்டாங்க. திரும்பி இறங்கின்னு போட்டோ எடுத்து போனேன். அவ்வளோ பேர் எடுத்துக்கிட்டாங்க. அங்க எல்லா பெருமக்களும் இருந்த போதே அவங்களுக்கு மேடையில இருக்கிறவங்க ரசிச்சாங்களா அவங்க பேச்ச? அந்த ஏன்னா அவங்க நீங்க பேசும்போது அவங்களை கட் பண்ணி க்ளோஸ் காமிச்சாங்க. திரு ஹிந்துராம் கை கொடுத்தாரு. நக்கீரன் கோபாலனே வழக்கம் போல கலக்கிட்டீங்கன்னாரு. அவங்க வந்து நாகரிகங்கிறதையும் சொன்னாங்களா இல்ல உள்ளுணர்வோட சொன்னாங்களா எனக்கு தெரியாது. நீங்க ஒரு பேட்டி எடுத்து நீங்க கேட்டுங்க. அவங்க தே ஆல் வெல்கம்டு. காந்தராஜன் இவங்க தள்ளி இருந்தனால எனக்கு அடுத்த 2 சீட் நான் அந்த பக்கம் கடைசியில் உட்கார்ந்தேன். எனக்கு அடுத்து அவங்க உட்கார்ந்தாங்க. அதனால நான் வந்தோடனே இந்துராம் சார் கை கொடுத்தார். நைஸ் அப்படின்னாரு. இவர் வந்து வழக்கம் போல கலக்கிட்டானே அப்படின்னாரு. அவ்வளவுதான். அந்த 2 பேர்ட்ட என்னால் பேச முடியல. அந்த முடியலாம். அப்புறம் எனக்கு அவங்க தெரியும். அவங்க வந்து இந்த வார்த்தையை சொன்னாங்க. அது ஒரு நம்ம எல்லாரும் நல்லா இருக்கீங்களா, சூப்பருங்க, நல்லா பண்றீங்க நீங்க நம்ம சொல்லுவோம்ல, அது மாதிரி ஒரு சம்பிரதாயத்துக்காக சொன்னாங்களா இல்லாட்டி உள்ளுணர்வு சொன்னாங்களா அவங்களை நீங்க கேட்க வேண்டியது. எனக்கு வந்து நெகட்டிவ் கமெண்ட் ஒன்னு கூட வரல திமுக இருந்து டைரக்டா ஒன்னு கூட. அதற்கு பிறகு திமுகவுடைய பெரும் அமைச்சர்கள் உட்பட உங்களுக்கு இவ்வளவு சொல்லிடுறேன். உங்களுக்கு சும்மா கூட அண்ணன் மா சுப்பிரமணியன் இல்ல, பார்த்த அமைச்சர்கள் உட்பட பிரமாதம் போட்டாங்க. சரிங்களா? பிரமாதம் சொல்லிட்டாங்க. பிளஸ் திமுக காரங்க நிறைய பேர் எனக்கு நல்லா பேசுறீங்க, நல்லா பேசுறேன்னு சொல்லிட்டாங்க நிறைய பேர். அவ்வளவுதான் என்ன சொல்ல முடியும். சோசியல் மீடியாவில் எழுதிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் வந்து அவங்களுக்கு நிறைய நம்ம தளத்துல இயங்குறதுனால அதுல வர அதனால என்ன அது நான் எங்க பார்க்கணும்? நான் சமூக வலைதளத்தை இயங்கினா சமூக வலைதளம் செய்யறது பூரா நான் ஒத்துக்கணுமா, ஏத்துக்கணுமா? எனக்கு என்ன செய்யணும்? சமூக வலைதளத்தில் நீங்க இயங்கிக்கங்க, நான் இயங்கிக்கிறேன். என்னுடைய பாதை எனக்கு, உங்களுடைய பாதை உங்களுக்கு. உங்களுடைய பாதையில நீங்க ஒரு போயிட்டு இருக்கீங்க, நான் வந்து உங்களை வம்படியா நான் வந்து உள்ள சேர்த்துக்கணுமா? why should I do? உங்களை எந்த அளவுக்கு விமர்சிக்கிறாங்களோ அதே அளவுக்கு முன்னர் விமர்சிக்கப்பட்ட ஒரு ஆள் மா சுப்பிரமணியம். இவருக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? இவர் எதுக்கு கூப்பிடுறாங்க? பெருந்தன்மை கூடாதுன்னு சொல்றவர்கள் நாகரிகமானவர்களான்னு பார்த்துங்க. அண்ணன் மா சுப்பிரமணியத்துக்கு தெரியாதா நான் வேற ஒரு கருத்து கொண்டவன்னு? தமிழக முதலமைச்சர்கிட்ட சொல்லாம செஞ்சிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த 4 பேரை கூட்டு ஹிந்துராமையும் நக்கீரன் கோபாலையும் ரங்கராஜ் பாண்டேயும் வந்து அவர் வந்து முதலமைச்சர் சொல்லாம கூட்டு வந்துருப்பாரு நினைக்கிறீங்களா? அல்லது மா சுப்பிரமணியம் அமைச்சருக்கு வந்து எதுவும் தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஒரு நாகரிகம் வேணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்லெண்ணத்தை கிடுன்னு சொல்லக்கூடிய நீங்க எந்த மாதிரியான நாகரிகம் படைக்கிறீங்க? நீங்க சொல்றீங்க எங்க தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு, திராவிட நாகரிகம் நீங்க சொல்றீங்க. ஆனா ஒரு என்னுடைய தகப்பனாருடைய இறப்புக்கு அவர் வந்ததோ, துக்ளக் ரமேஷுடைய மணி விழாக்கு வந்து முதலமைச்சர் வந்ததோ விமர்சனம் பண்றீங்க. இதுதான் நீங்க நடவடிக்கை நாகரிகமா? ஸோ ரங்கராஜ் பாண்டேவுடைய தகப்பனாருடைய மறைவுக்கு வர்றதோ, துக்ளக் ரமேஷுடைய மணி விழாக்கு போறதோ அவருடைய பெருந்தன்மை. இப்படிதான் நாகரிகம் காக்கணும். நான் போய் நிற்பேன் அவங்களை நல்லது போலதுக்கு, அவங்க வந்து நிற்கிறாங்க நம்மளே நல்லது போலதுக்கு. இதுதானே சார் நம்ம சொல்ற நாகரிகம். அவர் மாசுன்னு ஏன் கூப்பிட்டான்னு கூப்பிடுறீங்க? எல்லாரும் வாழ்த்தணும்ல, எல்லாரும் வாங்கல. கல்யாண வீட்டுக்கு வந்தா நீங்க வரக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? துக்க வீட்டுக்கு வந்தா எதிர்கட்சிக்காரர்கள் உள்ளே அனுமதி இல்லைன்னு சொல்லுவீங்களா? ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு ஸ்டாலின் போய் நிக்கலையா? அவர் எந்த கட்சி வந்து இந்த கட்சி என்ன கேட்பீங்க? நீங்க நாகரிகம்னு பேசிட்டு இருக்கிறீங்க, அதை செய்யறாரு அமைச்சர் மா சுப்பிரமணியம். அவரை நீங்க விமர்சனம் பண்ணா எனக்கு புரியலையே. அவர்கிட்ட வந்து அந்த மேடையில் நீங்க சொன்ன மாதிரி அவர்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் கால் வந்து உங்களுக்கு உண்மையிலே ஷாக்கா இருந்தது. இதுக்கு நம்மளே கூப்பிடுறாங்க அப்படின்னு ஏதாவது தோணுச்சு? எனக்கு எந்த ஷாக்கும் கிடையாது. உங்களுக்கெல்லாம் அவர்களை பற்றின தவறான புரிதல் உண்டு, எனக்கு அவர்களை பற்றின சரியான புரிதல் உண்டு. எனக்கு ஒன்றும் குழப்பமே இல்லை.
துணை மேயர் மகேஷ் அண்ணன் வந்து அங்கே சொல்லவே செஞ்சார். நான் வந்து பாண்டிய பேச்சு இவங்க பேச்சு தான் நம்ம மேடையில் கேட்டதில்ல. நக்கீரன் கோபாலனே இந்து ராமண்ணன் பேச்சு நான் நிறையா கேட்டிருக்கிறேன். காந்தராஜ் பேச்சையும் பாண்டிய பேச்சையும் கேட்டு தான் நான் ஓடி வந்தேன். அதுக்காக தான் நேரம் கொடுத்து ஓடி வந்தேன். அந்த ஆர்வம் எல்லோருக்கும் இருக்கு. நான் அவர்களே சரியாக புரிந்து கொண்டிருக்கிறேன். அவர்கள் என்ன சரியாக புரிந்து இடையில நீங்க தான் குழப்பிட்டு இருக்கு. எங்களுக்கு எந்த குழப்பம், அவர்களுக்கு எந்த குழப்பம், எனக்கு எந்த குழப்பம். ஸோ மாற்றான் தோட்டத்து மல்லிக்கு மனம் உண்டுன்னு திமுக என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அவங்களோட பார்வையாகும். திமுக என்ன நினைக்கிறாங்க, அவர்கள் ஒரு நாகரிகத்தை என்னிடம் கடைபிடித்தார்கள். அதே நாகரிகத்தை நான் அவரிடம் கடைபிடிக்க விரும்புகிறேன். நாகரிகம் தான் அடிப்படையில் நான் சொல்ல வரேன். நாகரிகம் பேசிக்கொண்டு வெறும் வாய் வார்த்தையில் பேசிக்கொண்டு நாகரிகம் கடைபிடிப்ப விமர்சனம் பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் செய்யறதுக்கு அங்கே ஒன்றும் கிடையாது. நன்றி சார், இவ்வளவு நேரம் நேரத்தை எங்களோட சார். MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரிலீஸுக்கு முன்பாகவே 100க்கும் மேற்பட்ட மக்களுக்கு திரையிடப்பட்ட பேய் படம் மர்மர் வெற்றி நடை போடுகிறது. Satyabama Institute of Science and Technology, admissions open.